ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு செய்யலாம். அதுக்கு தேவையானது சொல்கிறேன். 3 பெரிய வெங்காயம், ஒரு 5 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் பூண்டு. இதுதான் தக்காளி தொக்கு தேவையானது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவு வதக்கணும். வதக்கிட்டு இன்னும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் இது நல்லாயிருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இது எங்கேயாவது வெளியூர் ட்ராவல் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது பச்சை வாசனை போயிடுச்சு. அதில் மஞ்சத்தூள் நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கறி மசாலா, அது சாம்பார் பொடி தேவையான அளவு. ஏற்கனவே வெங்காயம் வதக்கக்குள்ளே உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தக்காளி தொக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தோட தக்காளி போட்டு நல்லா ஒரு அப்பளத்தை வச்சு சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.